அ அனைவருக்கும் வணக்கம். பரிமளா பாரம்பரிய நிறுவனத்திலேருந்து உங்களுடைய அரங்கையன். இப்ப இந்த கால் ஆணி நெறைய பேருக்கு இருக்கும். பார்த்துருப்பீங்க. இந்த கால் ஆணிக்கு என்ன வைத்தியம்? இப்ப அது எதனால வருது? ஒரு பரம்பரையா வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கால்ல ஏதோ முள்ளோ, இல்ல வேற ஏதோ பண்ணியிருந்தா கூட செப்டிக் ஆகி கூட அது ஆணியா கூட உருவாயிடும்னு சொல்றாங்க. இந்த மாரி நெறைய காரணங்கள் சொல்லப்படுது. சரி, இத சரி பண்றதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா? இருக்கு. என்ன செய்யலாம்? புண்ணாக்கு கீரைன்னு சொல்லுவாங்க. பிண்ணாக்கு கீரை. அந்த கீரைய என்ன பண்றீங்க, அ கடுகு எண்ணெய் கடையில விக்கும். கடுகு எண்ணெயில அந்த கீரைய அரைச்சியோ, அரைச்சு அந்த எண்ணெய் கூட கலந்து நல்லா சூடு பண்ணி, அந்த சூடு பொறுக்குற அளவுக்கு எந்த இடத்துல ஆணி இருக்கோ, நைட்ல வச்சு நல்லா கொஞ்சம் சூடோடயே வைக்கணும் ஓரளவுக்கு. பொறுக்குற சூடோடனாக்கா அவரு தான் சொன்னாருன்ட்டு வச்சு கொதிக்க வச்சு வேக வச்சுறாதீங்க. இது வெந்து போயிடும். அதனால அந்த பதம்லாம் இல்ல. உங்களுடைய கை பொறுக்குற அளவுக்கு, கை சூடு தாங்குற அளவுக்கு, பொறுக்க முடியிற அளவுக்கு அந்த சூட்ல வச்சீங்கன்னா, அது பழுத்து வெளியில வந்துரும். ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு. யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த மாரி சின்ன சின்னதா எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரம் போய் அலைஞ்சு உடம்ப வீணாக்காதீங்க. ஒரு எளிய தீர்வு இது. இத உபயோகப்படுத்திட்டு பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.